சார் என்ன கேள்வி சார்? இங்க வந்து அப்பா கேள்விக்கு இவ்வளவு இடம் சார் கேள்வி சார். இந்த கேள்வின்னா அங்கேயே உட்காந்து படம் எடுக்கிறது. நான் ஆக்சுவலி உண்மையிலேயே வந்து சிவா அவங்களோட ஸ்கிரிப்ட் நான் கேட்டேன். கண்டிப்பாக வந்து கடல் புண்ணியத்தில் வந்து அதை நானே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் சிவா டைரக்ஷனில். ஏன்னா நான் அது ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான் சொன்னேன். இவர் பிளாக் டிக்கெட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் சரி ஓகே நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண ஆசையில் சொன்னேன். கேட்டுட்டு அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆகிட்டது. அப்புறம் நிச்சயமாக இவர் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை நிஜமா சிவா கிட்டேருந்து அவ்வளோ ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு கண்டென்ட் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அதனால தான் அந்த சைலன்ஸுக்கு காரணம் தான். சிவா கிட்டேருந்து இப்படி ஒரு நல்ல கதையா அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன். ஆனால் பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப ரொம்ப ஆப்டாக நிஜமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஓங்கி ஒரு அரைஞ்சா மாதிரி இருந்துச்சு கேட்கும் போது. ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அதே சமயம் சிவாவோட யூஸ்வல் ஃபனி திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் சிவாகிட்டே நான் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. கேட்டோடனே நான் சிவாகிட்ட சொன்னேன், சிவா ப்ளீஸ் நீங்கள் சிவாவே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லி, இல்லை நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசை. யுவன்கிட்டேயும் சொன்னேன். யுவனும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக எங்கள் பேனரில் தான் சிவா இயக்குனராக அறிமுகப்படுத்தலாம்னு ஒரு ஐடியா. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்படியே டூபாடு இது அந்த ஆடியோ நீங்கள் அப்படியே வாங்கிட்டீங்க. சொல்லுங்க பிரதர். ஆமா பசங்களா? ஓ வெரி நைஸ் சார். விஜய் வந்தால் நல்லா இருக்கும் ஸ்டேஜுக்கு. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃப் இந்த படத்துல எனக்கு. ஏன்னா நீங்க மட்டும் சிரிச்சு இல்லைன்ற மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து 2-3 நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வெங்கட் போட்டு கேட்ட ஒரு விஷயம், இந்த படத்துல நான் வில்லியான்னு எப்ப பண்ணாலும் கத்திக்கிட்டே இருப்பேன், நீ வீட்டுக்கு வரல, நீ இது பண்ணலன்னு சொல்றேன். அது வில்லி இல்லை, எல்லார் வீட்டையும் நடக்கிறது தான் அது. நாங்கள் அது வில்லின்லாம் சொல்றது இல்லையா, நாங்கள் அது சொன்ன பிரச்சனை ஆயிடும்ல. எல்லார் ஒய்ஃபும் பார்த்தா அவர் வீட்லயும் ஃபீலிங்ஸ்ல பேசுறது. நீங்க நம்ம பதில் ஆக்சுவலா இந்த படத்துல வந்து கிரிக்கெட் ரொம்ப லவ் அதிகமா இருக்கிறதுனால பையன் பேர் சச்சின். ஆமா. ஆனா என்னன்னா இல்ல சொல்லலாமான்னு கேக்குறாங்க. இதனாலதான் வெளியில இன்டர்வியூ கொடுக்கும்போது ரொம்ப யோசிச்சோம். ஏன்னா வந்து இவர் அதுக்கப்புறம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான். என்னன்னா சச்சின் பேர் வச்சா ஒரு பெரிய கிரிக்கெட்டர் ஆவாரு அப்படின்றது ஒரு ஐடியால வச்சோம். ஆனா அவர் ஒரு சீன் கூட கிரிக்கெட் ஆகிற மாதிரி இன்னும் நாங்கள் படம் எடுக்கவே இல்லை. அண்ட் மோஸ்ட்லி இப்போ இருக்க குழந்தைங்களாம் வந்து வெறும் வீடியோ கேம்ஸ் அதுலேயே தான் இருக்காங்க, ஐபேட் அதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த டைலாக்லாம் கூட வச்சிருக்கோம். அந்த இப்போ இருக்கிற பசங்க வெளில ரோட்டில் விளையாடவே ரொம்ப கம்மியாக இருக்கு. முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி கிடையாது. அதெல்லாம் அப்பப்போ லைட்டாக இப்போ இருக்கிற பசங்க எப்படி இருக்காங்க, நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிற பெருமை. அதில் ஒரு டைலாக்கும் இருக்கு. என்னன்னா நாங்களாம் அந்த காலத்தில் ரோட்டில் வெயிலில் விளையாடுறதுனால தான் இப்போ பாருங்க இப்படி இருக்கும். எவ்வளோ நீங்களாம் இப்பயே இப்படி ஆடுறீங்கன்னா அப்புறம் எங்கள் ஜென்ரேஷன் வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற. ஸோ அது வந்து ஒரு நல்ல சோஷியல் மெசேஜும் இந்த படத்தில் இருக்கு அப்படின்னு நாங்கள் அப்படிலாம் சொல்லுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ சென்னை 28 கவிதை படமே ஒரு கவிதை தான். இந்த படமே வந்து சிவாவின் கவிதை மாதிரியே இருக்கும். அம்பிகாபதி அமராவதிக்கு அப்புறம் காதல் கவிதை அப்படின்னா சென்னை 28 ரோமியோ ஜூலியட் எப்படி எடுத்துல அந்த மாதிரி ஒரு காதல் கவிதை தான். கவிதை எனக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனுமே வரல. கவிதையை விட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர். நீங்க டீசர்லயே பார்த்திருப்பீங்க. நீங்க தான் டைரக்டர், எல்லாம் மாட்டி மாட்டி விட்டு சார். ஆக்சுவலா அவர் சொல்றது என்னன்னா படத்துல ஒரு பார்ட் டைம் ரிவ்யூவர், நான் ஃபிலிம் ரிவ்யூ, யூடியூப் ஃபிலிம் ரிவ்யூவர் படத்துல சார். அவங்களுக்கு இருக்கு சார், ஒருத்தருக்கே இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ படத்திலே காட்டிட்டோம். இப்போ மகேஸ்வரி அஜய் மாஸ்டர் அவங்க 2 பேர் பேர் எங்க இருக்குங்க, ஏசியாவது காட்டுங்கப்பா நீங்க தான். மகேஸ்வரி, அஞ்சனா விஜய் வசந்த் இல்லை, அஞ்சனா வந்து விஜய் வசந்த் அவங்க பேர். அப்புறம் நிதின் சத்யா இல்லை, கிருத்திகா வந்து நிதின் சத்யா அவங்க பேர். ஜெயும் இல்லை, சனாவும் இல்லை, அவங்க 2 பேரும் பேர். அப்புறம் வந்து மகத்து பேர் வைபவ் பேர். வைபவ் பேர்.
நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பிரேம்ஜிக்கு வந்து பேர் இன்னும் தேடிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பேர் இல்லை, பேர் இல்லை, உண்மையிலேயே தேடிட்டு இருக்கோம். ஏதாவது நல்ல ஜாதகம் இருந்துச்சுன்னா, மகாலட்சுமி மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா நம்ம வந்து மேற்கொண்டு. சார் ஆக்சுவலாக என்னென்னா, நான் வந்து சென்னை 22 அப்படின்ற போது போட்டிங்கன்னா நாங்கள் 2 பேரும் இல்லை நல்லா இருக்குங்க. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே வந்து ப்ரொடியூசர் சைடில் வந்து வெங்கட் பிரபு இந்த படத்தை ரொம்பவே, அதாவது சென்னை 28 நாங்கள் ஒன் பண்ணும்போது ஃபிலிமில் ஷூட் பண்ணது, ஒரு பால் நாங்கள் விட்டுட்டோன்னா அடுத்த பால் அடிக்கிறதுலாம் சான்ஸ் கிடையாது, தனியாக போய்க்கிங்களா சார், அந்த பால் படல சார், திருப்பி வந்துட்டு படுற மாதிரி எடுத்துக்கலாம் சார். இதில் அப்படிலாம் இல்லை, மல்டிபிள் கேமராஸ், எந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கொடுத்தாங்க. தனியாக ரூம்ஸ் இருந்தது, இண்டிவிஜுவல் கேரவன்ஸ் இருந்தது. ஆனால் நாங்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் சிவா சார், நாங்கள் எல்லாமே ஒரே ரூமில் தான் இருப்போம், ஒரே கேரவனில் தான். அந்த கேரவனை அதுக்கு மேலே இவ்வளோ டேமேஜாக யாராலையும் யூஸ் பண்ணுவாங்க, அது சர்வீஸ் போயிடும், வரவே இல்லை. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ் ஃபன். லஞ்ச் வந்து விஜய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது முன்னாடி சொன்னாங்க, ஒரு நாள் நான் சமைச்சு கொண்டு வரேன்ட்டு. அது இல்லையா? வந்து எல்லாம் லஞ்ச் பத்தி நான் சொல்லியே ஆகணும். வந்து நாங்க பார்டர் கடையில இருந்து குற்றாலம் ஃபுல்லா ஷூட் பண்ணும்போது கேரளால யாருமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு பெரிய பந்தி மாதிரி எல்லாரும் உட்கார்ந்து வந்து அதெல்லாம் வரவே வராது. பெட் பக்கம் உட்காருங்க, நான்வெஜ்லாம் அந்த பக்கம் உட்காருங்க. அது ஒரு 1 hour போகும். லைக் அமேசிங் லஞ்ச். தேங்க் யூ ப்ரொடியூசர். நீ நம்ம சீரியஸா வர்க் பண்றோம்னு சொல்றியா இல்ல 1 hour லஞ்ச்? ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பாடு, அத பத்தி சொல்லி ஆகணும். சோ நல்ல ப்ரொடியூசர், நல்ல சாப்பாடு கொடுத்தாரு. எங்களெல்லாம் பார்த்தாலே தெரியும் இப்போ.